வணக்கம் ஐயா. இப்ப தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அதுல வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல நீங்க மாவட்ட செயலாளரா இருக்கீங்க. இதுல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு போராட்ட குணங்கள் உண்டு. ஓகே. நீதிக்காகவும், நம்ம உரிமைகளுக்காகவும், உடைமைகள பாதுகாக்கிறதுக்காகவும் நெறைய போராட்டங்கள் காலத்துல இருந்திருக்கிறேன். நம்மாழ்வாருக்கு கூட நெறைய போராட்ட காலங்கள்ல இருந்திருக்கிறேன். அந்த உணர்வு எனக்கு இருந்திருக்கு. நான் அ, அப்ப மிகப்பெரிய கம்யூனிசவாதி ஆயிடுவேன், அ, அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. எங்க இப்படிலாம் ஆயிடுவோமோன்னு வீட்ல பயந்துட்டே இருந்தாங்க. ஆ, அப்புறம் நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை முறை மாற மாற அந்த ம். தளர்வு வந்துடுச்சு. ஓகே. இப்ப நான் கம்யூனிசவாதியாலாம் ஆகல. ம். அதனால தைரியமா சொல்றேன். ஆ, இன்னைக்கு விவசாயிகளுடைய நெருக்கடி காலகட்டத்துல ம். விவசாயத்துக்காக உண்மையா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விவசாய சங்கம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மிகச்சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கு. ஓகே. அது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் 34 மாவட்டங்கள்ல இன்னைக்கு மிகச்சிறப்பா ஒரு கிளைகளை கட்டமைச்சு விவசாயிகளை ஒன்று திரட்டி ம். எங்களுடைய உரிமைகளுக்காக மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய கோரிக்கைகளை கோரிக்கை அரசியலை முன் வச்சுதான் இந்த ம். சங்கம் மிகப்பெரிய போராட்ட காலத்துல சமரசம் இல்லாம நிக்கிறது. ம். எல்லா சங்கங்களும் ஏதோ ஒரு வகையில சமரசம் ஆயிடுவாங்க. ம். அரசியல்வாதிகளுடைய கைக்கூலியா இருப்பாங்க. ம். நிறைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருப்பாங்க. ம். ஏதோ ஒரு அரசியல் சார்போட தான் நிறைய சங்கங்கள் இருக்கு. ம். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னா போயிடுவாங்க. ம். ஆனா உண்மையான விவசாயிகளுக்கு ஆதரவா எத்தனை சங்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு? நிறைய சங்கங்கள் இருந்தாலும் கூட உண்மையா குரல் கொடுக்கக்கூடிய சங்கங்கள் எத்தனை இருக்கு? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கு. அதுல நம்ம சங்கம் வந்து முதன்மையா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. அதனுடைய நிறுவனர் ஈசன் முருகசாமி, ம். அவர் ஒரு வழக்கறிஞர், மிக சிறப்பான ஒரு போராளி, விவசாய போராளியா இருக்கிறாரு. அந்த சங்கத்துல இணைஞ்சு என்னுடைய மாவட்டத்துக்கு என்னுடைய பகுதி விவசாயிகளுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும், அவங்களுடைய கோரிக்கைகளை ஜெயிச்சு கொடுக்கணும், உரிமைகளை நம்ம வென்றெடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த சங்கத்துல இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இன்னைக்கு போராட்ட களத்துல நீங்க சமரசம் இல்லாம போராடிட்டு இருக்கிறோம். நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம், நிறைய வெற்றியும் கண்டிருக்கிறோம். அரசாங்கம் நிறைய கோரிக்கைகளை செய்யுங்கிற நம்பிக்கை இருக்குது. கோரிக்கை அரசியலை முன்னிறுத்தி இந்த சங்கம் செயல்பட்டு இருக்கு. இந்த விவசாய விளைபொருட்களும், இந்த மதிப்பு கூட்டு பொருட்களும் அ மக்களுக்கு கண்டிப்பா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கைய வந்து குடுக்கும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் மேன்மேல வளரணும். உங்கள பார்த்து நெறைய இளைஞர்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு நோக்கி வரணும். அ நன்றி. உங்களுடைய நேரங்களுக்கு மிக்க நன்றிகள் அருள் சார். நன்றிங்க. நன்றி. வணக்கம். இளைஞர்களால மட்டும்தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு பெருசா நம்புறோம். ம். ஏன்னா மிகப்பெரிய வயதான விவசாயிகளால நிறைய விஷயங்களை இயல்பா செய்ய முடியாது. நிறைய சிக்கல்கள் இருக்கு. உடல் ரீதியான மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய விவசாய சிக்கல்களை முதிய விவசாயிகள் அவங்க போராடி வென்றெடுக்க முடியாது. ம். அதனால இந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு நம்புறோம். அது இளைஞர்களால தான் முடியும்னு நம்புறோம். அதனால இளைஞர்கள் அனைவரும் தயவு செய்து விவசாயத்துக்கு திரும்புங்க. அப்ப இயற்கையை பத்தி கொஞ்சம் நேசிங்க. மக்களை பத்தி கொஞ்சம் நேசிங்க. விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இளைஞர்கள் திரும்ப விவசாயத்துக்கு வரணும். ஏன்னா அடுத்த காலகட்டத்துக்கு விவசாயத்தை கொண்டு போறதுக்கு எந்த இளைஞர்களும் இல்லைங்கிறது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. அவங்க திரும்பி விவசாயத்துக்கு வராங்க, இயற்கை விவசாயத்துக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு பெண் தர மாட்டேங்கிறாங்க. உள்ளூர்ல இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், நிறைய சிக்கல்களால அவங்க இயற்கை விவசாயத்தை கைவிட வேண்டிய சூழல் இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்பட்டு இந்த நாட்டை நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழல் நம்ம கிட்ட அந்த காலத்தையும் கட்டாயத்தையும் நம்ம கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குங்கிறத உணர்ந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு இந்த இளைஞர்கள் வரணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை எப்படிலாம் வாங்கலாம்? வாட்ஸ்அப்ல பண்ண முடியுமா? அது மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா இல்லைன்னா நம்ம விற்பனை வாய்ப்பை நம்ம இழந்திருப்போம். ம். ஏன்னா பொருளாதார ரீதியா நமக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணுங்கிறது தான் எங்களுடைய லட்சியமா இருந்தது. அதுக்கு இன்னும் அந்த லட்சியத்தை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு படியா இருந்தது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா. இந்த முகநூல் பக்கங்களும் வாட்ஸ்அப்பும் இன்ஸ்டாகிராமும் இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு மக்கள் கிட்ட கொஞ்சம் போய் சேர்த்துச்சு. அதன் மூலியமா நீங்க ஆர்டர் கொடுக்கலாம், போன் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல கேட்டலாக் இருக்கு, அதன் மூலியமா ஆர்டர் கொடுக்கலாம். அவங்க பொருட்களை நம்ம என்ன பொருட்கள் கேட்கறாங்களோ அதை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நாங்க தயாரா இருக்கோம். நன்றி. நன்றி. வணக்கம். மாற்றத்தை வந்து இளைஞர்களால செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல இந்தியாவுல மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளா இருக்கிறது விவசாயமும் விவசாயிகளும் தான். அதை நம்ம இப்ப கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய வீதிகள்ல வந்து விவசாயிகள் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய விவசாயிகள் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மக்களுக்கு எல்லாமே நிறைய நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புது புது நோய்கள் வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. என் தாத்தா காலத்துலலாம் அந்த நோய்கள் கிடையாது. ஆனா இப்போ புது புது நோய்கள் வருது. என் பிள்ளைகள்லாம் இப்ப இருக்கிற சிறுவர்கள்லாம் குழந்தையிலே கண் கண்ணாடி போடுறாங்க, பல்லு போயிடுது, சொத்தையாயிடுது, நிறைய உடல் உபாதைகள் வருது. சின்ன குழந்தைகள்லயே நிறைய வியாதிகளை பார்க்க முடியுது, நோய்களை பார்க்க முடியுது.